ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள், பூஜை வழிபாடுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல மாதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அம்பாள் வழிபாடு இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வழிபாடு அப்படின்றது இந்த வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபடும் பொழுது ரொம்ப ரொம்ப பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் சகல விதமான செல்வங்களும் நம்மளை தேடி வருங்க. கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே மகாலட்சுமி அம்மன் ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா சிலை ரூபமாக வச்சு வழிபடுவீங்க. அப்படி இல்லைனாலும் பூரண கலசம் வச்சு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் மகாலட்சுமி அம்மனை வழிபடுற எல்லாத்துக்குமே செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமைங்க. இன்னைக்கு இரவு 8லிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா சுக்கிர ஓரை டைம். இந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் மகாலட்சுமி அம்மன் தாயார் படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பச்சை கற்பூரம் துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதோடு கூட அவங்களுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள்லாம் வச்சு நீங்கள் எப்பவும் வழிபடுற மாதிரி வழிபட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் பீரோ லாக்கரில் பணப்பெட்டி இருக்கும்ல, அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து தூள் பண்ணி அப்படியே அந்த பணப்பெட்டியில் தூவி விடுங்க. பச்சை கற்பூரம் அப்படின்றது மகாலட்சுமி அம்மனுக்கு மிக பிடித்தமான ஒரு பொருள் தான். மகாலட்சுமி அம்மனே அது வாசம் பண்ணுற ஒரு பொருள். இந்த பொருளை நீங்கள் பணப்பெட்டியில் தூவும் பொழுது சகல விதமான செல்வங்களும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுங்க. இதை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துலையுமே தாராளமாக பண்ணலாம். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.